ஊத்தாப்பம் எப்படி செய்யறது? ஊத்தாப்பம் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இதை பத்தி தான் நம்ம இப்போ விரிவா சொல்ல போறோம். சாதாரண ஊத்தாப்பம் தானே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. அதுல நம்ம சொல்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத சொல்றேன், கிளியரா புரிஞ்சுங்க. ஒரு 2-3 பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளவு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு 2 கப் அளவிற்கு எடுத்துங்க. வெங்காயம் வந்து 1 எடுத்துங்க, நல்லா சின்ன சின்னதா வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து 1 எடுத்துங்க, நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட் வந்து துருவி எடுத்துங்க, ஒரு 1/4 கப் அளவிற்கு கேரட் வந்து துருவி அதை எடுத்துங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 எடுத்துங்க, 1 இல்லைன்னா 2 எடுத்துங்க, சின்ன சின்னதா கட் பண்ணி வந்து எடுத்துங்க. ஸோ இது கூட வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து ஒரு 2 மேஜக்கரண்டி அளவிற்கு எடுத்துங்க. எண்ணெய் வந்து தேவையான அளவிற்கு எடுத்துங்க. உப்பு வந்து தேவையான அளவிற்கு வந்து எடுத்துங்க. இதோட வந்து பட்டாணி, மிளகுத்தூள், இஞ்சி துருவல், ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து சீஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து எடுத்துங்க. சீஸ் இல்லைன்னா விட்டுருங்க, மற்றதெல்லாம் வந்து எடுத்துங்க. ஸோ இவ்வளோதாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மாவை நீங்கள் ரெடி பண்ணணும். இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவை மிதமான பதத்திற்கு வந்து அரைச்சி வச்சிருங்க. அதில் தேவையான அளவிற்கு உப்பெல்லாம் வந்து சேர்த்து வச்சிருங்க. மாவு புளிச்சிருந்தா மட்டும்தான் ஊத்தாப்பம் நல்லா வரும். அதனால ஒரு 7 to 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க விட்டுருங்க. ஸோ தோசைக்கல்லில் வந்து தோசையை வந்து ஊற்ற வேண்டியதான். மாவு வந்து ஒரு கரண்டியில் எடுத்து எப்போதும் போல தோசையை வந்து ஊற்றுங்க. கொஞ்சம் நல்ல தடிமனா வந்து இருக்கிற மாதிரி வந்து ஊற்றுங்க. ஸோ அந்த தோசைக்கு மேலே, அதாவது தோசை மாவு ஊத்துறீங்களா, ஸோ அதுக்கு மேலே வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடுங்க. ஏற்கனவே பட்டாணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ண மாதிரி பண்ணி அதெல்லாம் வந்து தூவி விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் வந்து இருக்கும். எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஊற்றுங்க. எண்ணெயை கம்மியாக ஊற்றி இந்த தோசையை வந்து ரெடி பண்ணுங்க. ஸோ இந்த தோசையை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அதோட சட்னி இல்லைன்னா சாம்பாரை வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ருசியாகவும் இருக்கும். உடலுக்கு தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஊத்தாப்பத்துக்கு ஏற்ற சட்னின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, வெங்காய சட்னி, கார சாம்பார், ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. முக்கியமா மாவு வந்து புளிச்சிருந்தா மட்டும்தான் வந்து சாப்பாடுக்கு முன்னாடி நல்ல நெறியும் சுவையும் வந்து வரும். கேரட், தக்காளி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இந்த பன்னீர் இதெல்லாம் சீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கூட தாராளமாக வந்து மேலே வந்து கொஞ்சோண்டு வந்து தூவிக்கலாம். ஊத்தாப்பம் சாப்பிட்டா நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குதுங்க. வெங்காயம், கேரட், தக்காளி இது போன்ற காய்கறிகள் சேர்க்கறதுனால நார் சத்துக்கள் நமக்கு வந்து கொடுக்குது. அதனால செரிமானத்தை வந்து மேம்படுத்துது. இந்த தோசை சாப்பிட்டீங்கன்னா நல்ல செரிமானம் வந்து கொடுக்கும். இட்லி மாவு புளிக்கிறதுனால அதுல நல்ல பாக்டீரியாக்கள் செரிமானத்துல வந்து உதவுது. ஸோ அதனால செரிமானம் வந்து இயற்கையாகவே நல்லாவே நடக்கும். நார் சத்து, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால வயிறு நிறைவாக இருக்கக்கூடிய உணர்வை வந்து கொடுக்கும். அதனால ரொம்ப நேரம் வந்து பசியை வந்து கட்டுப்படும். பசி எடுக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால உடல் எடை வந்து குறையும், கம்மியாக சாப்பிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட், புரதம், அதுக்கப்புறம் மிதமான கொழுப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால நாள் முழுக்க உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுக்கும். உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். பச்சை மிளகாய், தக்காளி, கேரட் இது எல்லாமே வயிற்று குடல் இயக்கத்தை தூண்டுது. எண்ணெய் குறைவாக ஊற்றப்படுறதுனால ஊத்தாப்பம் வந்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது. அதனால இருதயத்துக்கும் நல்லது எண்ணெய் கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா. காய்கறிகள்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்தத்தை வந்து அதிகரிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகரிக்கும். சரியாக தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது குறைந்த கலோரியோட இருக்கக்கூடிய நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவாக வந்து இருக்கும். அதனால உடல் எடையை வந்து சீராக வந்து வச்சுக்கிறதுக்கு உதவும். மென்மையாகவும் இருக்கு, காய்கறிகளும் இதுல இருக்கு. அதனால குழந்தைகள்ல இருந்து முதியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா சத்துக்களும் ஈஸியா கிடைச்சிடும். வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நம்மளுடைய உடலை நல்லா வலிமையா மாத்துது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி கொண்டதாக இருக்கு. அதனால புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து கொடுக்குது. ஸோ புற்றுநோய் வராம ஆரம்ப கட்டத்தை தடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இது வந்து பண்ணுது. கேரட், வெங்காயம் இதுல எல்லாம் வைட்டமின் B6, வைட்டமின் B12 இது போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய நினைவாற்றலை மேம்படுத்துது. ஸோ மூளைக்கு தேவையான சக்தியை வந்து கொடுக்குது. இயற்கையான காய்கறிகளும் புளிச்சமாவும் ஒன்றாக சேர்ந்த கலவை அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பசுமை உணவாக வந்து மாறுது. பச்சை மிளகாயில இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சுக்குது. ஸோ ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவுது. மாவுல இருக்கக்கூடிய புரதம் அதுக்கப்புறம் அதுல கலந்துருக்கக்கூடிய காய்கறிகள் இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய தசைக்கு வந்து வலிமையை வந்து கொடுக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் உணவாக வந்து இருக்கிறதுனால தோல் பிரச்சனைகள் எல்லாம் வந்து குறையுது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் இந்த தோசையை அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா. புளிச்ச மாவும் வெந்த காய்கறிகள் ஒன்றாக சேர்றதுனால வயிற்றுல எரிச்சல் வராம வந்து தடுக்கும். வயிற்றுல அமிலத்தன்மையை குறைக்கும். அல்சர் பிரச்சனையை வந்து குறைக்கும். நல்ல செரிமானத்தை வந்து கொடுக்கும். பசியையும் வந்து சமநிலையில வச்சுக்கும். ஆழ்ந்த தூக்கத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நார் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வயிற்று குடல் இயக்கத்தை வந்து தூண்டுது. அதனால மனசுகள் பிரச்சனையை தடுத்துடுது.
மென்மையான உணவாக இருக்கு. காய்கறிகள் இதில் அதிகமா இருக்கிறதுனால கூடுதல் சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. அதனால கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் இந்த தோசையை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையான உணவாக இருக்கிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சமநிலையில இருக்கும். ஸோ ஹார்மோனை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. இட்லி மாவு இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியா செரிமானம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால டெய்லி இந்த தோசையை கூட சாப்பிடலாம், இல்லைன்னா வாரத்தில் 2-3 நாள் கூட சாப்பிடலாம். அதிக எண்ணெய் இல்லாம நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊத்தப்பம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இந்த கலவையை ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கணும்னா மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கணும். ஸோ வாரத்தில் ஒரு 2-3 நாள் நம்ம சொன்ன அந்த மெத்தட்ல நம்ம சொன்ன அந்த பொருட்கள் எல்லாம் போட்டு ஊத்தாப்பம் பண்ணுங்க. வெறும் மாவை ஊத்திட்டு இதான் ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல எதுவும் பெருசா சத்து கிடைக்காது. நம்ம சொன்ன அந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஊத்தாப்பம் ரெடி பண்ணீங்கன்னா நிறைய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும்.